பொழுது என் தங்கையாகிய துச்சடையை பார்த்தாயா? துச்சடையா? ஆமா இருந்தாங்க. அப்படி இருந்தா அஷ்டாவரத்தை வந்து அரவக்கொடி துரியமன்ன அவங்க மூத்தண்ணா துரியோதன வந்திருக்கிறான்னு சொல்லி அறிக்கை சொல்லுவாய். அப்படி ஆகட்டும். அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? உங்க வீட்டுக்கு உரம்பரை வந்திருக்குது. உரம்பரை வந்திருக்காங்களா? யாரா அப்படி வந்திருக்காங்க? அம்மா உங்க அண்ணன், பெரிய அண்ணன். எங்க அண்ணனா? எங்க அண்ணன் விட்டு சேனையெல்லாம் வந்திருக்காங்களா? சேனை வல்லம்மா, அத்திராபுரத்து வேந்த துரியோதன உங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. வேலை உங்க அண்ணன் பானையாட்டம் வந்திருக்கான்னு சொல்லாத போயிட்டான். அதனால வெளியே நிக்கிறாரா? ஆமாம்மா. அதனால வரவேற்பு கொடுத்து கூப்பிடணும்ல. கூப்பிடுமா? ஆகட்டும். அண்ணா பாதமாதி தங்கா போட்டி செய்த அண்ணவன் பாசம் உள்ள அண்ணா தங்கையாலோ தங்கையே தங்களின் திருவடிகளுக்கு மல்லிகை முல்லை கோங்கு இருவாச்சி பாரிசாத வெற்றி என்று சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு தங்களின் திவ்ய பாதங்களில் கொட்டி கோடி சரணம் செய்ய கூடி பிறந்த என் தங்கையே அண்ணன் பாதத்தை ஆதாரமாக சேவத்தபடினால் பல்லாண்டு வல்லாண்டு கல்காவாய் விட்டு முன்பொண்ணு வரைக்கும் சரி இந்த சிந்து தேசத்துக்கு ராணியாக வந்திருப்ப இந்திரியும் கண்ணி. அப்படி தங்கா அண்ணா அப்படி இருக்க தங்களின் தன்னன் தனவியாக இந்த சிந்து தேசத்துல இருக்கிறாய் அரமனையில எனது மைத்துனார் உன் மன்னவர் எங்கம்மா? என் மன்னவர் எங்கன்னு கேக்குறியா? அவரையும் பாக்கணுமா? எங்கன்னு தான் கேட்டேன். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவர் வந்து நாட்டு மக்களை இடுக்கங்களை தீர்ப்பதற்காக வனத்திற்கு வேட்டையாட சென்றிருக்கிறார். மன்னன் வனத்துக்கு வேட்டை சென்று விட்டார். உன்னுடைய மகளாகிய அருமை செல்வி கலந்தாரி கண்மணி எங்கம்மா? அவள் அந்தபுரத்திற்கு சென்று குளக்கரையில் நீராடி பூவோடும் பொட்டோடும் மங்களமா குளிச்சுக்கிட்டு வரலாம்னு போயிருக்கான். ஓ, மலர் வனத்துக்கு சென்று விட்டார் கலந்தாரி. மன்னன் கானகத்துக்கு வேட்டைக்கு சென்று விட்டார். ஆமா அண்ணா. இந்த அண்ணன் எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? கேட்கலான்னு பார்த்தேன். மகளா அச்சாபுரம் கூட்டி போய் இன்னைக்கு சீர்வரிசை கொடுக்க வேண்டி கூட்டி போய் தாய் மாம சீர்வரிசை கொடுக்க வேண்டி தங்காரம் தேடி வந்தேன். எப்படி என்றால் உன்னுடைய மகளாகிய கலந்தாரிக்கு சின்னம் சிறு வயதிலே காந்திரவேக திருமணம் நடந்து விட்டதா? உன் அண்ணனாகி துரியமன்னனுக்கு இன்னைக்குதான் தெரிய வந்தது. மாமனாகி சகினி வாயிலாக தெரிந்து கொண்டேன். அன்னைக்கு நான் சீர்வரிசை விடுக்கவில்லை. நாட்டு மக்கள் எல்லாம் என்னை ஏலிதமாக பேசுகிறார்கள். இவன் ஒரு கௌரவ மண்ணை 56 தேசத்தை கட்டி ஆளுகிறான். ஒரே தங்க துச்சடை உரிமை பெண் ஒரு பெண்ணு பிறந்தாலே அவளுக்கு சீர்வரிசை விடுக்கவில்லை சொல்லி என்னை ஏலிதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களால் நான் இந்த சொல்லுக்கு ஆளாயிட்டேன். உன் பிள்ளைகளுக்கு அச்சாபுரம் கூட்டிக்கிட்டு போய் தாய் மாம நான் சீர்வரிசை கொடுக்க வந்திருக்கிறேமா? ஐயோ தங்கா தம்பி மோகன்ராஜி சொல்லுமா? எங்க அண்ணன்
உன் மகளாகப்பட்ட கலந்தாரிக்கு சரி சீர்வரிசை கொடுக்கிறேன் ஆ. அப்படின்னு வந்திருக்கிறார். சரிம்மா அவன் மனசுக்குள்ள என்ன சூது வச்சிருக்கிறானே தெரியல. உன் அண்ணனை பத்தி உனக்கு தாமா தெரியும். ஆனா கூட பேச முடியல. ஆ. சண்டைக்கு வரான். அவன் சொல்றத மட்டும் நீ கேளுமா. ஆனா இன்னும் இப்ப இல்ல, ஆ. அப்ப இருந்தே அப்படித்தான். சரி சின்ன வயசுல ஏதாவது கேட்டா ஆ. நான் கொடுக்கறதான் நீ வாங்கிக்கணும். சரி சரி மீறி ஏதாவது கேட்ட ஆ. வெட்டி போடுவேன். அவரு வீட்டுக்கு பெரியாளுமா. ஆமா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆ. எங்க அண்ணனை பார்த்தாவே சரி. நாங்களாம் திருக்குன்னு மூத்திரத்தை விட்டுட்டு தான் நிக்கணும். சரி சரி அந்த அளவுக்கு பயம். ஆமா. சரி சரிம்மா இன்னைக்கு என்ன குண்டு கொண்டு வந்திருக்கானா தெரியல. மெதுவா கேளுமா என்ன சொல்றேன். சைச்சா கேட்டு பார்க்கலாமா? ஆ. இருக்கட்டும். தங்கா, அண்ணா, உன்னுடைய மகளிருக்கு அஷ்டாபரம் கூட்டிட்டு போய் கௌரவ மன்னர்கள் 100 பேர் அண்ணமார்கள் சீர்வரிசை சீர்வரிசை கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். உன் பிள்ளைய அனுப்புறேன். அப்படியாண்ணா? ஆமா. அண்ணா, சீர்வரிசை வேண்டும் அண்ணா. என்ன சொல்லுகிறாய் தம்பி? பார்த்த பிள்ளை என் தங்கையே. என்ன தங்காய் சொல்லுகிறாய்? அண்ணா, நீ சென்றவன் நான் குரு. என்றான் அண்ணா. அண்ணா, உன் பொன் போறேனே. அண்ணா, அண்ணா வேண்டாம் அண்ணா. இங்க போய் வாண்ணா. தங்கா, என் பிள்ளைக்கு நீ சீர்வரிசை தரன்னு சொல்லிருக்கிற. ஆமா. அண்ணா, ஆ, யார் வீட்டுக்கார ஒரு நாடாளும் அரசன். ஆ, சரி. எங்க நாட்டுல இல்லாத சீர்வரிசையா? ஆ, அது மட்டும் கிடையாது. ஆ. உன் தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஆ, எத்தனை வண்டி வண்டியா சேதனத்தை கொடுத்தீங்க. ஆமா. நீ கொடுத்த சேதனமே இன்னும் குறையாம கிடக்குது. எனக்கடலாம் ஆ, அதனால சீதனம் அப்படி சீதனத்தை கொடுத்து அனுப்புனீங்க. ஆ. அந்த சீதனமே என்னால செலவழிக்க முடியல. சரி. அது மட்டும் கிடையாது. ஆ. என் மகன் ஆ, அந்த அள்ளி மகாராணி சரி. வர்ண புலியாங்கிற மகனுக்கு ஆ, காந்தர் திருமணம் செஞ்சிருக்குது. ஆமா. அங்க இல்லாத சீர்வரிசையா? ஆஹா. அங்க இல்லாத பொன்பொருளா? ஏன்னா எனக்கு என்ன கேடு சொல்லு பாக்கலாம். தங்கா, அண்ணா, இரு நாட்டுக்கு சொந்தக்காரி உடைய மகள் ஆ. எங்க நாட்டுல எல்லாம் இருக்குது. ஆ. சீர்வரிசை வேண்டாம் நீ சொல்ற. ஆமாண்ணா. நீ வேண்டாம் நான் விட்டு போக மாட்டேன். உனக்கு நான் சீர்வரிசை கொடுக்க வந்திருந்தா நீ வேண்டாம் நான் விட்டு போயிருவேன். உன் மகளாகிய கலந்தாரிக்கு தாய் மாமன் சீர்வரிசை கொடுக்க முன் வந்திருக்கிறேன். உன் மகளை பார்க்கிறேன். பார்த்து வா கண்மணி கலந்தாரி தாய் மாமனுடைய சீர்வரிசை வாங்கிக்கன்னு கேட்பேன். நீ சொல்ற மாதிரி வேண்டாம் நான் விட்டு போயிடுறேன். வேணும்னா வந்து வாங்கிக்கிட்டோம். எனக்கு நாட்டுல அதிகமாகி கிடக்குதா? அதனால முடிவே உன் பிள்ளை கையில் தான் இருக்குது. உன் மகளாகிய கலந்தாரி நான் பார்க்கிறேன். அதனால சீர்வரிசை கொடுக்குறது என் மகளை கூட்டி போறதா? ஆமா. விட மாட்டேன். ஏம்மா, அவன் வந்தா விட்டு போயிடுறேன். கூட்டிக்கிட்டு தான் போவங்கிற புடிவாதம் தான் நிக்கிறேன். அவன் வரலன்னா நான் விட்டு போறேன். ஓஹோ. வாங்கிக்கிறனா வந்து வாங்கிட்டோம். நாலாரும் பார்க்கப்பட்டவங்க எல்லாம் போற பக்கம் எல்லாம் ஆ. என்ன சீதனத்தை கொடுத்திருப்பாரு உங்களை கேவலமா பேசுறது ஆமா. அவங்களுக்கு பிடிக்கல. ஆமா. அந்த குறைய நிவர்த்தி பண்ணணும். அஸ்னாபுரத்து மண்ணே ஆ. சீதனத்தை இப்படி கொடுத்தாரு தங்கச்சி விட்டு பிள்ளைக்கு. ஆமா. தாய்மாம சீர் கொடுத்தாரு ஆ. அப்படின்னு 4 பேரும் உங்களை தூக்கி வச்சு பேசணும். ஒரே புழுதான் ஏய், புகழ். புகழ். ஆமா. அதனால ஆ. உன் புள்ள வேணும்னா நான் கூட்டிட்டு போறேன். ஆமா. வேண்டாம்னா நான் விட்டுட்டு போறேன். ஆமா தம்பி. அப்படிங்கிறியா? Correct. என் புள்ள ஆ. நான் பெத்த புள்ள. சரி. நான் சொன்னதுதான் கேட்பான். இந்த அரசாணு வந்து வயிற்றுல பொறுத்தான் கோடு போட்டனா கோடு போடுவா. உன் புள்ள அது மட்டும் கிடையாது. ஆ. நான் போட்ட கோட்டை என்னைக்குமே தாண்டவும் மாட்டான். இது வரைக்கும் தாண்டல. ஆமா. இனியும் தாண்டாம இருந்தா பரவாயில்ல. ஆ. அதனால ஆ. என் புள்ளைய பாத்துட்டு போறியா? ஆமா. என் புள்ள வரட்டும். ஆ. பாத்துட்டு
பதனமா போ. வர நேரமாகும். மலர் வனத்துக்கு போயிருக்கேன்னு சொல்ற. என் மந்திரியாரை கொண்டு நான் மலர் வனம் சென்று கலந்தாரியை பார்த்து வருகிறேன். நீ அரண்மனையில் அண்ணனுக்கு வேணும்னா ஒரு வேலை சாப்பாடு ரெடி பண்ணு. சாப்பாடு ஆகட்டும். செய்யறதும் செய்றீங்க. நல்ல நாட்டு வெடக்கோழியா புடிச்சு அடிச்சு. எங்க அவனுக்கு கோழிக்கறி பிடிக்காது. அப்புறம் ஏன் எல்லா கறி தான் பிடிக்கும். சொரி சேரங்க பிடிச்சிக்கிச்சு. அண்ணா நான் வந்து வெட்டு பெரிய கடாயா வெட்டு நல்ல பெரிய குண்டாவள சமைச்சு வைக்கிறேன். வந்து சாப்பிட்டு போ. ஆகட்டும் தங்க. ஒல்லியாக்குறாரு. பண்ண கோழி அடிச்சு வை, அப்பதான் இந்த பண்ண கோழி. டேய் மந்திரியாரே, எப்படின்னா எப்படி? நம்ம நினைச்சது ஒரு மாதிரி மாதிரி. என் தங்கச்சி ஒரு வருமா பேசிட்டு இருக்கிறா. ஆனா தங்க பிள்ளை கலந்தாரியை நான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக. மலர் வளத்துல தனித்து இருக்கிறா தங்கச்சி பிள்ளை கலந்தாரி. ஆனா சின்னஞ்சிறு வயதுல தவறு குழந்தையா இருக்கும் போது சேனா சேனைகளோடு வந்து என் தங்க பிள்ளையை நான் பார்த்தேன். ஆனா மாமனுக்கு தங்கச்சி பிள்ளைக்கு தெரியாது. அடையாளம் காணாது. நீதான் அறிமுகப்படுத்தணும். நீ சொன்னா நான் அறிமுகம். கலந்தாரி கண்மணி உன் தாய்மாமா வந்திருக்கு நான் கூப்பிட்டா இது யாரா மந்திரின்னு கேட்டா இவர் தான் உன் தாய்மாமே, இவர் தான் உனக்கு உரும மாமா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பெரிய மாமா வந்திருக்கிறாரு. அஷ்டாபுரத்த வேந்தன் அரவக்கொடி மன்னர் நந்தி வட்டமும் வாழ தரித்த நராதிபருன்னு சொல்லக்கூடிய மண்டலேஸ்வரன் தர துரியோதனன் வந்திருக்கிறாரு மூத்த மாமா. அப்படி அப்படின்னு நீ எடுத்து சொல்லணும். நீங்க சொல்லிவிட்டா போதும். நீ எல்லுன்னா நான் எங்கேயே நின்னுப்பேன். ஆகட்டும், மலர் வனத்துக்கு போகலாம். ஐயா மந்திரி இதுதானா? ஏய் மந்திரி, எதுங்கய்யா எதுங்கய்யா? தங்கநாகாரன்னு சொல்லி கலந்தாரி மந்திரி இதுதானா? மந்திரி இதுதானா? தங்க மகன் கலந்தாரி அருமை செல்வி மந்திரி இதுதானா? கண்மணி ராமா அருமை செல்வி தங்க மகளே கலந்தாரி கண்ணே கண்ணடி வாமா வாமா கண்ணே கலந்தாரி கலந்தாரிய பார்க்க வேண்டி நான் தாய்மாமா வந்தேனம்மா தங்க மகளே. அருமை செல்வி கலந்தாரி கலந்தாரி கண்மணி என் தங்க பெற்ற அருமை செல்வமே, உன் மாமாவாகிய மூத்த மாமா அஷ்டாபுரத்த வேந்தன் துறையென்று துரியோதனன் உன் பெரிய மாமா வந்திருக்கிறமா. அண்ணா சொல்றா, டேய் டேய் ஓ நண்டவனை சோழ நறுமலை வரைக்கும் போது யாரா தங்கை மகள் கலந்தாரு கூப்பிடுறது யாரு இது? ஆமா சொல்றா. இவர் யாருன்னு உனக்கு தெரியலையா? தெரியலடா. இவர் தாமா உங்க நாய் மாமா. ஏன்டா நான் நாய் தாய் கொண்டு மாமன் இங்க வந்திருக்கிறேன். எதுக்கு வந்தாரு? உங்க தாய் மாமா. ஓ, எங்க அம்மாவோட பிறந்த மாமனா? பின்ன உங்க அம்மாவுக்கு முன்னாடி எல்லாருக்குமே முன்னாடி முதல் பிறந்தவர். ஓஹோ, பின்ன அவர் என்ன எதுக்கு வந்துக்கிறாரு? இவர் தாமா உன்னை உரிக்க போறவரே. என்னத்தா? இல்ல உரிமைக்காரரு. கெடா தோலா? இல்ல அதெல்லாம் உரிக்கிறதுக்கு போயிட்டாங்க உங்க அம்மா. இல்ல மோகனூர்ல கெடா தோல் உரிக்கிறாப்ல. அது நாளைக்கு வெடிஞ்சா பாரு. வெடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள். அப்படியா? அதனால சரி, இப்ப என்ன பண்ணணும்? ஏமா அவருதான் மாமன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி யாருன்னு உங்களுக்கு தெரியல. தங்க மகளே, மாமன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு நீங்க தங்கச்சி மக. சரி, உங்க அம்மாவுக்கு அவரு மூத்த அண்ணன். ஆக உங்களுக்கு தாய் மாமன் இல்லையா? ஆமா ஆமா. தாய் மாமனை பார்த்தா நாம என்ன ஒரு பணிவு, ஒரு பணிவு பாசத்தோடு பார்க்க வேண்டும். அருமை செல்வி மாமா கலந்தாரி தங்க மகளே கலந்தாரி 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 அருமை செல்வி இவ்வளவு நாளா வரலையே. ஏ அப்பா மாமான்னு தெரிஞ்ச ஒரு கண்ணு தங்க மகளே கலந்தாரி. ரொம்ப ஏகத்துல இருக்க மாட்டேங்குது. மாமா கலந்தாரி எல்லா போட்டு அப்படி இல்ல.
என் அருமை செல்வி கலந்தாரி கண்மணி பாசமுள்ள என் தங்க மகளே நானே கொட்டி மந்திரி படு படு மாமா 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 கலந்தாரி தங்க மகனே கலந்தாரி கண்மணி சுபமாக நல்லா முடிச்சு பாருங்க கலந்தாரி ஆசையுள்ள மாமா பாசத்துக்குரிய மாமா உங்களை மின்னும் மின்னும் பார்த்ததில்லை அதனால மாமா இந்த தாயோடு பிறந்த தாய் மாமன் அல்லவா கலந்தாரி என் மாதாவோடு பிறந்த என் மாமன் அல்லவா உங்களை கண்டவுடனே ஆனந்த சந்தோஷமாகவே 56 நாட்டுக்கு பேரரசு கேள்விப்பட்டுகிறேன் கலந்தாரி மாமா மாமாவை பார்த்த உடனே சந்தோஷப்படுறேன் பாடுகளை கல்வி பட்டாடையால் துடைத்து கொண்டு வந்த மலையை பாதலத்தை சாட்டி அநேக வந்தனம் மாமா கலந்தாரி மாமா பல்லாண்டு உன் மன்னனோடு வாழ்ந்திருப்பாய் எழுந்திரியும் கலந்தாரி அப்படியே மாமா அப்படியாக இருந்தாலும் இன்று தினத்தில இந்நாள் வரைக்கும் சின்ன சிறு வயதில் உன்னை பார்த்தது அஷ்டாபுரத்து அரசாங்கத்தில் ஏகப்பட்ட வேலை இருப்பதனால அரசாங்கத்தை விட்டு என்னால் வர முடியவில்லை. இன்னைக்கு எதுக்காக ஒண்ணு தேடி வந்திருக்கேன் தெரியுமா? எங்க மாமன் கழகத்துக்குள்ளே வந்து விட்டாரு. உன்னை அஷ்டாபுரம் கூட்டி போய் நான் சீர்வரிசை கொடுக்க வேண்டி கூட்டி போய் உனக்கு சீர்வரிசை கொடுக்க வேண்டி தங்க மகளே எப்படி என்றால் உனக்கு சின்னம் சிறு வயதிலே காந்திர வேக திருமணம் முடிந்து விட்டதா? 18 வயசுக்கு மேல ஆண் பெண் சேர வேண்டும் சொல்லி தனித்து தாய் வீட்டு இருக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு தாய் என் தாய் மாமா வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். சின்ன திருமணி திருமணம் செய்தபடியால் வயது ஆக வேண்டும். அதனால தனிமையிலே என்னை பிரித்து வைத்திருக்கிறார் மாமா கலந்தாரி. அதனால அஷ்டாபுரத்துக்கு வர நீ சீர்வரிசை வாங்கிக்கிற மாமா, நான் சீர்வரிசைக்கு பொன்பொருள் கொடுக்க வந்திருக்கிறேன். அதெல்லாம் இந்த உலகத்திலேயே நீ தாண்டி ஆயா கொடுத்து வச்சுவ. உனக்கு ஒரு மாமாவா, 2 மாமாவா, 10 மாமாவா, 20 மாமாவா? புரோக்கர் நிறைய புரோக்கர் வேலை நிறைய பாப்பீங்களா இருக்குது. தாயோடு பிறந்த தாய் மாமா நாங்க எத்தனை பேர் தெரியுமா? நாங்க சரியாக 100 பேர் அம்மா. 100 பேர் உனக்கு மாமா. ஐயோ எங்க மாமன் 100 பேர். எத்தனை மாமா? எத்தனை 100 மாமா? ஆமா 100 மாமன். அதனால நீங்க தாய் மாமனா தாய் மாமன் தான்.
100 மாமனு சீர் கொடுத்தா எப்படி இருக்கும்? 100 எத்தனை வண்டி மாமனு? வேணும்? எத்தனை டெம்பா வேணும்? அதெல்லாம் சொல்றதுக்கு என்னால முடியாது. 10 டாரஸ், ஆ. 14 வீல்ல 4 வண்டியும், ஆ. 8 வீல்ல 7 வண்டியும், சரி. மாட்டு வண்டியில ஒரு 3 வண்டியும் ஆ. முட்டுக்கிட்டு லடக்கு புடக்குன்னு அடிச்சுட்டு போனாத்தான். அதனால ஆ. ஆனா இது கேட்கறதுக்கே ஆனந்தம் சந்தோஷமா சந்தோஷமா. இந்த நேரா சீர் கொடுத்தா எவ்வளவு ஆனந்தம் சந்தோஷமா இருக்கும். ஆமா. கிளம்பு. இப்பொழுது நீ தாய் மாமன் வீட்டுக்கு வர அண்டா சேதனம் குண்டா சேதனம் தங்கம் வைடோரியம் கோமதக்கல் முத்தன்னு சொல்லக்கூடிய விலை உயர்ந்த பொருள். மரகதம், ஆமா கோபதேகம், ஆ. இப்படி சூடி நவரத்தினங்கள். ஆமா. ஏ அப்பா, ஆ, இதை நான் தாங்குவனா? சரி. அதெல்லாம் என்ன தெரியுமா? நல்லா சாப்பிடுவேன். ஏமா உன் தாய் போட்டது இது எத்தனை பவுண்டா இருக்கும் மந்திரி? என்னங்க ஆ, இதெல்லாம் மீறி போனா ஒரு 5 பவுன் இருக்கும். அப்படியா? அவள் தான்டா ரொம்ப கம்மியா இருக்குது. நெஞ்சில தொங்குது 5 பவுன் தானே இருக்கும். ஆமாங்க. இன்னைக்கு மாமாவத்தம் நம்பி அஷ்டாபுரம் வந்தையானா ஆ. நாங்க 100 மாமாவும் ஆ. அப்படியே 100 அறை கொடுத்தோம்னு வச்சுக்க. ஏம்மா பயப்படுற? எதுக்கு? 100 அடி தாங்காதுங்க. அம்மா ஒவ்வொரு பவுன் கூட கொடுப்போம். ஆ. இருந்தாலும் கம்மியா சொன்னாலும் ஒரு மாமா 1/2 பவுன் கொடுத்தா கூட அதனால தான் அரைன்னு சொன்னீங்க. 100 அறை எவ்வளவு?